Infinix மொபைல்லையே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்த ஒரு மொபைல் அப்படினா Infinix Note 7 தான். இந்த மொபைல் எப்போ வரும் அப்படினு சொல்லி நம்ம வீடியோல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபைனலா இந்த மொபைல் லான்ச் ஆயிருச்சு. இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறோம். என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்ல, இந்த மொபைலை யார் வாங்கினா பெஸ்டா இருக்கும், வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால ஒரு 12000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு பெஸ்டான கேமிங் மொபைல் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நிறைய டீடைல்ஸ் கிடைக்கும். வீடியோ முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. நீங்க Infinix பிராண்ட்ல ஏதாவது மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினா என்ன மாடல் யூஸ் பண்றீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ Infinix பிராண்ட் மொபைல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்குவேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. சோ அதன் மூலமா இந்த மொபைலை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ இப்போ Infinix Note 7 பத்தி டீடைலா பார்ப்போம். இதுதான் Infinix Note 7 ஓட பாக்ஸ். சோ எப்பவும் போல ஒரு green அப்புறம் blue இது மிக்ஸ் ஆன ஒரு கலர்ல தான் கொடுத்திருக்காங்க. Infinix Note 7 அப்படினு பெருசா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல அவங்களுடைய முக்கியமான ரெண்டு ஃபீச்சர் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா, Helio G70 ப்ராசஸர். அப்படியே ரியர்ல வந்து அப்படினா இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே மேல கொடுத்திருக்காங்க. அப்படியே கீழ வந்து அப்படினா மேட் இன் இந்தியா அப்படிங்கறத பெருசா ஹைலைட் பண்ணிருக்காங்க. பைகாட் சைனீஸ் அப்படி நிறைய பேர் சொன்னதுக்கு அப்புறம் மேட் இன் இந்தியா அப்படிங்கறத எல்லாரும் ஹைலைட் பண்றாங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே இந்தியால தான் தயாரானதா அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியாது. அப்படியே கீழ வந்து அப்படினா அதோட சார் வேல்யூ கொடுத்திருக்காங்க. ஹெட்டுக்கு 0.971 இருக்குது, பாடிக்கு 0.919 இருக்குது. ஓரளவு டீசென்ட்டான சார் வேல்யூ, ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணோம் அப்படினா மேலேயே Infinix Note 7 மொபைல் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிற அதோட கவர் எடுத்துருவோம். அப்படியே ரியர்ல பார்த்தோம் அப்படினா நல்ல ஒரு கிரீன் கலர்ல இருக்குது. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது, நல்ல பளபளன்னு இருக்குது. ஒரு கிளாஸ் மாதிரியான ஃபினிஷ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் பேக் கிடையாது. ரியர் டிசைன் நல்லாவே இருக்குது. ஆனால் சென்டரில் அந்த ரவுண்ட் ஷேப்பில் கேமரா கொடுத்துருக்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் இதே மாதிரி தான் போக்கோ X3லையும் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மொபைல் அப்படியே வச்சிருவோம், அப்புறம் டீடைல்டாக பார்ப்போம். இப்போ பாக்ஸ்க்குள்ள வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ரீடிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளே கொடுத்தது ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்திருக்காங்க. 2020லயும் அதுவும் இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கும் மைக்ரோ USB தான் எடுத்துட்டு வராங்க. ரெட்மியை தவிர வேற யாருமே பட்ஜெட் செக்மென்ட்ல டைப் C கொடுக்கணும் அப்படிங்கறத நினைக்கவே மாட்டேங்கறாங்க. சோ மைக்ரோ USB கொஞ்சம் டிசப்பாயிண்டட் தான். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒயிட் கலர்லயே கொடுத்திருக்காங்க. ஒரு ஆஷ் கலந்த ஷேடோ கலர்ல தான் இப்ப நிறைய மொபைல்ஸ் கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து ஒரு பியூர் ஒயிட்டான கலர்ல கொடுத்திருக்காங்க. மொபைலுக்கும் ரொம்ப நல்லாவே ஃபிட் ஆகுது. ஃபைனலா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் கொடுத்திருக்காங்க பாக்ஸ்க்குள்ளே. சோ இவ்வளவுதான் பாக்ஸ்க்குள்ள, வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைலோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துருவோம். டாப்ல எதுவுமே இல்ல. அப்படியே ரைட் சைடுல வந்து அப்படினா வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. பவர் பட்டனோட சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அப்படியே பாட்டம்ல வந்து அப்படினா 3.5 mm ஜாக் மைக், மைக்ரோ USB ஸ்பீக்கர் இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடுல வந்து அப்படினா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. இப்போ சிம் ஸ்லாட்டை ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓபன் பண்ணோம் அப்படின்னா இங்க டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதனால இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தின ப்ராப்ளம் கிடையாது. தேவையான அளவுக்கு நம்ம SD கார்டு போட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல 6.95 இன்ச் HD+ டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. ஃபுல் HD+ கிடையாது. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ரெட்மியை தவிர வேற யாருமே ஃபுல் HD+ கொடுக்கல, ரியல்மியே கொடுக்கல. அதனால அதை பெருசா நம்ம குறை சொல்ல முடியாது. எப்படி டிஸ்ப்ளே இருக்குது அப்படிங்கறத அப்புறமா பார்ப்போம். ஃப்ரண்ட்ல லெஃப்ட் டாப்ல சிங்கிள் பஞ்ச் ஹோலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கிடைக்குது. நல்ல ஒரு பெரிய டிஸ்ப்ளே. ஃப்ரண்ட்ல கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு அப்படின்னு கம்பெனி தரப்புல சொல்றாங்க. பட் என்ன வெர்ஷன் அப்படிங்கறத சொல்ல, மேக்ஸிமம் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே ரியர்ல வந்து அப்படினா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு கிளாஸ் மாதிரியான ஒரு ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க. அந்த கிரீன் கலர்ல நடுவுல அந்த ரெண்டு லைன் போற மாதிரியான ஒரு டிஃபரண்டான டிசைன். அது பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கேமரா தான் ரொம்ப மொக்கையா கொடுத்திருக்க மாதிரி தெரியுது. இன்னும் சின்னதா ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொடுத்திருந்தாங்க அப்படினா நல்லாவே இருந்திருக்கும். டிசைன் பொறுத்தவரை நல்லாவே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே 20.5:9 aspect ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 91.5% அச்சீவ் பண்ணிருக்காங்க. அதனால நல்லாவே ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கிடைக்குது. 480 nits பிரைட்னஸ் இருக்குது. அவுட்டோர்லயுமே ஓரளவு டீசென்ட்டான பிரைட்னஸ் கிடைக்குது. இன்டோர்ல செம சூப்பரான பிரைட்னஸ் இருக்குது. டிஸ்ப்ளேல வீடியோஸ் பார்க்கும்போது அந்த அளவுக்கு பெரிய அளவுல கலர்ஸ், ஷார்ப்னஸ் இதெல்லாம் கிடைக்கல. வெறும் HD+ டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால அதுல பெருசா எதிர்பார்க்க முடியாது. சோ HD+ல என்ன குவாலிட்டில வீடியோ கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் கிடைக்குது. பட் பெரிய அளவுல விஷுவல் குவாலிட்டி இந்த டிஸ்ப்ளேல எதிர்பார்க்காதீங்க. பெரிய டிஸ்ப்ளே அப்படிங்கறதுனால கொஞ்சம் பார்க்கிறதுக்கு சுமாரா தான் இருக்குது. சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரை ஒரு
கேமிங் பெர்ஃபார்மன்ஸோட மொபைல் வாங்கி ஒரு பெரிய டிஸ்ப்ளேல வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் வந்து ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். ஆனா வெறும் HD+ டிஸ்ப்ளே தான். அடுத்ததா கேமரா, ரியர்ல குவாட் கேமரா கொடுத்திருக்காங்க. அதுல 48 மெகாபிக்சல் f1.8 அபர்ச்சரோட, அதுக்கப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார், எப்பவும் போல Infinix டெக்னாலஜி கொடுக்கிற மாதிரி நாலாவதா ஒரு பேர் தெரியாத கேமரா, AI சென்சார், லோ லைட் சென்சார், கேமரா சென்சார், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். கம்பெனி இந்த மாதிரி பல பேர்ல சொல்றாங்க. சோ நாலாவதா ஒரு டம்மி கேமரா கொடுத்திருக்காங்க. லோ லைட்ல போட்டோஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக. அதோட மெகாபிக்சலும் தெரியாது, என்ன கேமரா அப்படிங்கிறதும் தெரியாது. சோ கேமரா பொறுத்தவரை போட்டோ குவாலிட்டி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அந்த 48 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணி நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குது. அவுட்டோர்ல இவ்வளவு குவாலிட்டியா Infinix மொபைல்ல கிடைக்குது. சோ ரொம்ப ஒரு கம்மியான பிரைஸ்ல ஒரு எக்ஸலென்ட்டான போட்டோ குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு போட்டோ குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்குது. அதுலயும் நம்ம மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் நல்லா இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய அளவுல குறை சொல்ற அளவுக்கு இல்ல இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு. மேக்ரோ போட்டோஸும் நல்லா இருக்குது, போர்ட்ரைட் ஷாட்ஸ் இதுவுமே நல்லா இருக்குது. நம்ம வீடியோ ஷேக் இல்லாம எடுக்கிறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. லைட்டா ஷேக் பண்ணி எடுக்கும்போது அது பெரிய அளவுல டிஃபரன்ஸ் தெரியல. பட் பெரிய அளவுல ஷேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு தேவையான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது போக ஸ்லோ மோஷன் கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சூப்பராவே எதையுமே நம்ம ஈஸியா ஸ்கேன் பண்ற மாதிரி போட்டோ எடுத்துக்க முடியுது. ஒரு பாக்ஸ் ஆகட்டும் இல்ல பேப்பர் ஆகட்டும் அதை டக்குன்னு வச்சோனே அது செலக்ட் ஆயிடுது. சோ ஈஸியா நீங்க ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் இந்த மொபைல்ல ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கேனருக்கு அப்படின்னு ஒரு தனியா ஆப் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதே மாதிரி ஃபீச்சர் எல்லாருமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ போட்டோ சாம்பிள் பாருங்க. அவுட்டோர் போட்டோஸ் தான் எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாவும் நல்லா ஷார்ப்பாவும் நல்லா டீடைல்டாவும் இருக்கு. இது மேக்ரோ ஷாட்ஸ், போர்ட்ரைட் ஷாட்ஸ் எல்லாமே எந்த ஒரு குறை சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு போட்டோ குவாலிட்டி இருக்கு. இன்டோர்லமே ஓரளவு கம்மியான லைட்ல எடுக்கும்போது நல்லாவே இருக்குது போட்டோஸ். ரியல்ல வந்து குவாட் ஃபிளாஷ் கொடுத்திருக்கிறதுனால லோ லைட்லயும் நம்மளால ஒரு நல்ல போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. இது போக சூப்பர் நைட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ஓரளவு டீசென்ட்டான போட்டோஸ் நைட் மோட்லயும் நம்மளால எடுத்துக்க முடியுது. அப்படியே செல்ஃபி கேமரா வந்தா அப்படின்னா 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுலயுமே நல்ல போட்டோஸ் எடுக்க முடியுது. அவுட்டோர்ல நல்ல பிரைட்டாவும் நல்ல ஷார்ப்பான போட்டோஸ் கிடைக்குது. சோ சாம்பிள் போட்டோஸ் நீங்க பார்க்கும்போதே தெரியும். போட்டோ குவாலிட்டி எல்லாமே பெரிய அளவுல குறை சொல்ற அளவுக்கு இல்ல. இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு தேவையான அளவுக்கு ஒரு பெஸ்டான போட்டோஸை இந்த மொபைல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படினே சொல்லலாம். அடுத்து ப்ராசஸர் MediaTek Helio G70 ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 12nm ப்ராசஸர். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதே ப்ராசஸர் தான் Realme C3 Narzo 10A இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல கேமிங் ப்ராசஸர். இதுல கேம் விளையாடும்போது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குறை சொல்ற அளவுக்கு இல்ல, நல்லாவே இருக்குது. அதுவும் 4GB RAM கொடுத்திருக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, எந்த ஒரு லாகும் இல்ல. ரொம்ப சூப்பரா கேம் விளையாட முடியுது. ஆனா இதுல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா பெரிய அளவுல மொபைல் ஹீட் ஆகுது. அது இந்த மொபைல்ல மட்டும் இருக்கா இல்ல எல்லா மொபைலுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் மொபைல்ல வந்து பெரிய அளவுல ஹீட் உணர முடியுது. கொஞ்ச நேரம் கேம் விளையாண்டாலே குப்புன்னு ஹீட் ஆயிடுது. கொஞ்ச நேரம் அவுட்டோர்ல சாம்பிள் போட்டோஸ் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக கேமரா ஆன் பண்ணி போட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்ச உடனே மொபைல் வந்து நல்லாவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹீட்டை வந்து உணர முடிஞ்சது. சோ இதுல வந்து ஹீட்டிங் இஷ்யூ அதிக அளவுல இருக்குது. பட் G70க்கு என்ன கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸலென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு லாகும் இல்லாம ரொம்ப சூப்பரா கேமிங் எல்லாமே விளையாட முடியுது. ஹையர் எண்ட் கேம்ஸும் விளையாட முடியுது. அடுத்து இதுல சாஃப்ட்வேர் Android 10 ஓட XOS 6.1 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். ஆனா நிறைய தேவையில்லாத ஆப்பை வந்து ப்ரீ இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்னு தெரியல. ஆனா எக்கச்சக்கமான ஆப்ஸை கொடுத்திருக்காங்க. சோ அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ Infinix பிராண்ட்ல இது எப்பவுமே வர்றது சகஜம் தான். இதெல்லாம் இருக்குது அப்படிங்கறத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா அதர்ஸ் அப்படின்னு பார்த்தா இங்க வந்து டைப் C கிடையாது, மைக்ரோ USB தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை ரொம்ப கீழே இறக்கி கொடுத்துட்டாங்க. ஒரு பெரிய டிஸ்ப்ளே அப்படிங்கிறதுனால நம்ம நார்மலா மொபைலை பிடிக்கும்போது நம்மளுடைய விரல் வந்து மேக்ஸிமம் சென்டர்ல இருக்கும், இல்ல சென்டருக்கு கொஞ்சம் மேல இருக்கும். இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப கீழே கொடுத்துருக்கறதுனால அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப இன்கன்வீனியன்ஸா இருக்குது யூஸ் பண்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் மேல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப அக்யூரேட்டாவே ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்குது. நல்லா ஃபாஸ்டாவே அன்லாக் பண்ணிடுது. அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த பிளேஸ்மென்ட் மட்டும் கொஞ்சம் மேல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். இதுல பேட்டரி கெபாசிட்டி 5000 mAh அப்படிங்கிற ஒரு மாசிவான பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்குது. பாக்ஸ்க்குள்ளே 18 வாட் அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். இந்த 18 வாட் அடாப்டரை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணும்போது 2 மணி நேரத்துக்குள்ள 0ல இருந்து 100% சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கம்பெனி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. நாங்க சார்ஜ் போட்டு செக் பண்ணல. எவ்வளவு டைம் அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா கம்பெனி தரப்புல சொல்லல. சோ ஒருவேளை அதை செக் பண்ணி எவ்வளவு டைம்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆகுது அப்படிங்கறத சொல்லணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா அதை செக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ற தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.
பேட்டரியை பொறுத்தவரைக்கும் நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ இல்ல, நல்லாவே சார்ஜ் நிக்குது. பட் ஷார்ட் டர்மா தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஒருவேளை லாங் டர்மா யூஸ் பண்ணும்போது பேட்டரியில எதுவும் ப்ராப்ளம் வருதா அப்படின்னு தெரியல. கேம் விளையாடும் போது கொஞ்ச நேரம் தான் விளையாண்டு செக் பண்ணோம், அதுலேயே அதிக ஹீட்டிங் இருந்தது. ஸோ ஹீட்டிங் இஷ்யூனால பேட்டரி வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகுதா இல்லை ட்ரெயின் ஆகுதா அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் தெரியல. அதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணி ரிவ்யூ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஒரு டீட்டெயிலான ரிவ்யூவில் ரொம்ப நாள் கழிச்சு செக் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத போடுறோம். ஃபைனல் அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிறது. 11,500 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த மொபைல் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி 11,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்ல அதோட கம்மியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரியல்மி ரெட்மிக்கு போட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இவங்க அதெல்லாம் தாண்டி 11,500 ரூபாய் பிரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒர்த்து கிடையாது. இருந்தாலும் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல யாருமே 48 மெகாபிக்சல் ரியர் கேமரா ஆஃபர் பண்ணல. சோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த மொபைலை வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா வேண்டாம். சோ என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கறத அப்புறம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம். இன்னும் கம்மியா ஒரு 10,500 ரூபாய் இல்ல 10,000 அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ரெட்மி ரியல்மிக்கு ஒரு செம காம்படிஷனா இருந்திருக்கும். ஸோ பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளேல ப்ரௌஸ் பண்ணணும், வீடியோஸ் பார்க்கணும், ஆன்லைன் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஃபினிக்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டெக்னோல 7 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. ஆனால் அதுலலாம் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. இந்த மொபைலில் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான பிரைஸில் ரியரில் 48 மெகாபிக்சல் கொடுக்குறாங்க. அதே மாதிரி செல்ஃபியில் 16 மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. ஃபோட்டோஸ் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப எக்ஸலண்டாக இருக்கு, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அடுத்து நல்ல ஒரு கேமிங் ப்ராசஸர் G70 கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குது. இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேமரால அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்கல. அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்காது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கறேன். எல்லா மொபைலுமே இன்னைக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்லயே அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துறாங்க. பட் இவங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுக்காம நாலாவது ஒரு டம்மி கேமரா, ஏஐ லென்சார், லோ லைட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கொடுத்து குவாட் கேமரா அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க. சோ அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் இல்லாத ஒரு கேமரா மொபைல் தேவையா 11,500 ரூபாய்க்கு அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க. அது போக இங்க HD+ டிஸ்ப்ளே தான். டிஸ்ப்ளே வந்து பெரிய அளவுக்கு இல்ல, நல்லா பிரைட்டா இருக்குது. பட் வீடியோவோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாவும் நல்லா ஷார்ப்பாவும் டிஸ்ப்ளே இல்ல. முக்கியமா இந்த மொபைலை யூஸ் பண்ணி கேம் விளையாடும் போது இல்ல கேமரா யூஸ் பண்ணும்போது அதிக அளவுல ஹீட் ஆகுது. சோ இத அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இது இந்த மொபைல்ல மட்டும் இருக்கா இல்ல எல்லா மொபைலுக்கு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. பட் நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூ வந்து பெரிய அளவுல உணர முடிஞ்சது. சோ ஹீட்டிங் இஷ்யூ இந்த மொபைல்ல ஒரு பெரிய நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கறேன். அதுக்கப்புறம் 11,500 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் எடுத்துட்டு வந்திருந்தாலும் இங்க மைக்ரோ USB தான் கொடுத்திருக்காங்க, டைப் சி கிடையாது. ரெட்மி மட்டும் தான் ரொம்ப கம்மியான பிரைஸ்லயே டைப் சி கொடுக்குறாங்க. மற்ற எந்த பிராண்டுமே கொடுக்கறது இல்ல. பட் இன்ஃபினிக்ஸ் அவங்களுக்குலாம் காம்படிஷனா மொபைல் லான்ச் பண்ணும் அப்படின்னா டைப் சி எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். ஃபைனலா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப கீழே கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்குது. யூஸ் பண்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. பட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்கு. இருந்தாலும் அதை கொஞ்சம் மேல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும், ரொம்ப எக்ஸலென்ட்டாவும் இருந்திருக்கும். சோ இதெல்லாம் இந்த மொபைல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ். முக்கியமான ரொம்ப பெரிய நெகட்டிவ் அப்படின்னா இதோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம். இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் தேவையா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதை விட ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்க அப்படின்னா 12,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ரெட்மி நோட் 9 ஃபுல் HD+ டிஸ்ப்ளேவோட ஒரு செம சூப்பரான கேமரா பேக்கோட ஒரு செம மொபைல் வாங்கிட்டு போயிடலாம். அது போக ரியல்மில இருந்து நர்சோ சீரிஸ் லான்ச் பண்ண போறாங்க. நர்சோ 20A, நர்சோ 20, நர்சோ 20 Pro அப்படிங்கிற மாதிரி 3 மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. அந்த மொபைலுக்காக வெயிட் பண்றீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 7 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்த இந்த மொபைலை இவ்வளவு அதிகமா பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நாங்க ரெட்மி ரியல்மிக்குலாம் காம்படிஷன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லேட்டஸ்டான மொபைலோட அன்பாக்சிங் அப்புறம் அப்டேட்ஸ் நிறைய கேட்ஜெட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.